தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு கூட்டம் விரோதமா எழும்புதுன்னா அவங்க நினைக்கிறது நடப்பதற்கு அல்ல, அவர் நினைத்தது நடப்பதற்கு. அந்த வேளை வரும் வரை உன் காலம் ஈனப்படுத்தப்பட்ட காலம் போல் தான் இருக்கும். அந்த வேளை வந்த போது வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் குதிரை மேல பயணிக்கிறான், ஆமோனோ வென்றால் முக்காடிட்டு கொண்டு அவன் தீவிரமா வீட்டுக்கு போறான். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. அன்று ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே அங்கே என்ன உண்டானது? மகா துக்கம், புலம்பல், உபவாசம். ஆனால் கர்த்தர் மகிமைப்படுத்தின போது என்ன உண்டானது? வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாறுதலை என் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார்? அன்று ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே எல்லாரும் யூதரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்ன? நல்ல வேளை நான் யாரா இல்ல. ஆனா கர்த்தர் மகிமைப்படுத்தின போது என்ன உண்டானது தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும், நானே வாசிக்கிறேன், எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஆமென். கர்த்தர் உன்னை இந்த ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே உனக்கு அறிமுகமானவர்கள் கூட உன்னை விட்டு விலகினார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தும் போது அநேகர் உன் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனை பேர் இந்த வார்த்தையை எனக்கான ரேமாவாக எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்?